ஹானர்லேருந்து X9b அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை வந்து எவ்வளோ தடவை கீழே போட்டாலும் வந்து உடைய ஸ்க்ராட்சும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மாதிரியாக ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் ஹானர் நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் வருது. மேலும் இந்த ஃபோன் வந்து நல்லா இருக்கா இல்லையா முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஹானரோட X9b வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோனாக வருது. இந்த ஃபோனில் வந்து அல்ட்ரா பவுன்ஸ் 360 டிகிரிக்கான ஆன்டி ட்ராப் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து எவ்வளோ கீழே விழுந்தாலும் வந்து ஃபோன் வந்து உடையும் செய்யாது, ஸ்க்ராட்சும் ஆகாது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கையிலேருந்து நார்மலாக ட்ராப் பண்ணுற மாதிரி வந்து எவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தாலும் வந்து நமக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ரெசிஸ்டாக தாங்கும். இது போக இந்த ஃபோனில் வந்து குஷனிங் டெக்னாலஜி உள்ள கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பிரேக் ஆகாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து வேணுக்கொண்டே தூக்கி எரிஞ்சால் மட்டும் தான் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்க தவிர கையிலேருந்து தவறி விழும்போது வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக சொல்லும் போது வந்து 1.5 மீட்டர் ஹைட்டில் இருந்து நீங்கள் வந்து இந்த ஃபோனை தூக்கி போட்டாலும் வந்து அதில் இருக்கிற ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கே உள்ள பல விதமான விஷயங்கள் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபோனோட பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, அது மட்டும் இல்லாமல் சைடு முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு இந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிற காரணத்தினால எந்த ஆங்கிளில் ஃபோன் விழுந்தாலும் நமக்கு வந்து இந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக வந்து டிஸ்பிளே உள்ள கிளாஸ்லையும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரொடெக்ஷன் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராட்சே ஆகாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பற்றி பேசும்போது இதில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசிஸ்ட் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு 1200 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ், 1920 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட்டும் இருக்கு. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எட்ஜஸ்ல வந்து சைடில் கவ் ஆயிருக்கு. அது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஸ்னாப்டிராகனோட 6 Gen 1 அப்படிங்கிற ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸர் செஞ்ச ப்ராசஸர். கிராஃபிக்ஸ்க்கு அட்ரினோட 710 GPU இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸராக வருது. ஸோ நமக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது, மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸை பொறுத்தவரை சில கிராஃபிக் இன்டென்சிவான கேம்ஸ் ஹை செட்டிங்ஸில் வச்சு விளையாடணும்னு நினச்சா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து உங்கள் வித்தியாசம் நோட் பண்ணுவீங்க. மற்றபடியாக வந்து மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து அதாவது ப்ளே பண்ண முடியும். இந்த ஃபோன் வந்து 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. RAM வெர்ஷன் வந்து நமக்கு LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 கொடுக்குறாங்க. ஃபோனோட OS பொறுத்தவரை இது வந்து Android 13 OSல Magic OS 7.2 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இது ஹானரோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ். மற்றபடி டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்கு, ஆனால் மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் கிடையாது. கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. முதல் கேமரா வந்து 108 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.75 ஆப்பர்ச்சர்ல வருது. ரெண்டாவதாக ஒரு 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ இந்த அல்ட்ரா வைட் கேமரா வந்து ஒரு 13 மெகாபிக்சலோ இல்லை 8 மெகாபிக்சலோ கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் 5 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா வந்து ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ இது பெரிய டவுன் கிரேடு தான். இது போக கணக்காக வழக்கம் போல வந்து மூணாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. மேலும் இந்த பிரைமரி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 ஆப்பர்ச்சர்ல வருது. மேலும் இந்த ஃபோனுக்கு IP53 ரேட்டிங் இருக்கு. நான் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. இது போய் இந்த ஃபோனுக்கு பாட்டம் போர்ட் ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்கு. அதாவது சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுக்காங்க. USB Type C ஆடியோ தான் வருது. 3.5 ஆடியோ சப்போர்ட் இதில் கிடையாது. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். 5Gக்கான SNS சப்போர்ட் இருக்கு. Dual 4G ULTE, Dual Band Wi-Fi, Bluetooth 5.1, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து பிளாக் மற்றும் இந்த ஆரஞ்சு கலர் வந்து நமக்கு வந்து இந்த வேகன் லெதர் ஃபினிஷ் மாதிரியாக பேக் சைடில் அந்த லெதர் ஃபினிஷிங் கொடுக்குறாங்க. பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 35 வாட்க்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் வருது. ஸோ ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கும்போது 25,999 அப்படிங்கிற விலையில வந்து விற்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஆஃபர் பிரைசிங் சொல்லி சில பேங்க் பிரைஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிரைசிங் வச்சு ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போன தடவை கம்பேர் பண்ணும்போது ஹானர் தடவை ஃபோனை வந்து ஒரு நல்ல பிரைசிங் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஹானர் 90 வந்து எதிர்பார்த்த விட ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபோன் வந்து ஒரு டீசெண்டான பிரைசிங் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது இந்த அல்ட்ரா வைட் கேமரா ஒரு 5 மெகாபிக்சலுக்கு போல ஒரு 8 மெகாபிக்சல் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும். ஸோ அதை ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எல்லா விதமான ஸ்பெசிஃபிகேஷனும் ஓரளவு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷனும் 5.3 கொடுத்துருக்கலாம். ஸோ அது 1-2 விஷயங்களில் சின்ன கிராஸ் கட்டிங் பண்ணியிருக்காங்க கட் பண்ணுறதுக்காக. மற்றபடி ஃபோனோட பிரைசிங் ஓரளவு ஓகே. ஸோ நீங்கள் இந்த ஹானரோட X9b பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.